ஹலோ guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபேட்ஸ். ஃபேட்ஸை நம்ம ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா லிப்பிட்ஸ்னு சொல்லலாம். நம்ம பாடிக்கு தேவையான ஃபேட்ஸை நம்ம பாடியை உருவாக்கிக்கிறோம். ஆனால் சில ஃபேட்ஸை நம்ம சாப்பாட்டில் இருந்தால் எடுக்கணும். அந்த மாதிரி ஃபேட்ஸை நம்ம எசென்ஷியல் ஃபேட்ஸ்னு சொல்கிறோம். எசென்ஷியல் ஃபேட்ஸ் ரெண்டு வகைப்படும், ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்ஸ். ஒமேகா 3ல சால்மன், மேக்ரல், ஃப்ளாக்ஸீட், சியா சீட்ஸ், ஒயஸ்டர்ஸ் வருது. அதே மாதிரி ஒமேகா 6ல பீனட் பட்டர், ஆல்மண்ட்ஸ், அவகேடோ ஆயில், கேஷ்யூஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இது எல்லாத்துலேயுமே ஒமேகா 6 இருக்குது. வால்நட்ஸ், ஹெம்ஸிஸ், சோயாபீன்ஸில் ரெண்டுமே இருக்குது ஒமேகா 3 and 6. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 3 வகையான ஃபேட்ஸ் இருக்குது: சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட் அண்ட் ட்ரான்ஸ் ஃபேட். சேச்சுரேட்டட் ஃபேட் நம்ம பாடியோட பேட் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துது. அன்சேச்சுரேட்டட் ஃபேட் ஃபுட் எடுக்கும் போது நம்ம பாடியோட பேட் கொலஸ்ட்ரால் லெவலை கம்மிப்படுத்துது. அதே ட்ரான்ஸ் ஃபேட் எடுத்துக்கும் போது நம்ம பாடியோட பேட் கொலஸ்ட்ரால் லெவலை ஜாஸ்திப்படுத்துது. அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸில் 2 வகை இருக்குது: மோனோசேச்சுரேட்டட் அண்ட் போலிசேச்சுரேட்டட். மோனோசேச்சுரேட்டடில் ஒமேகா 9ம் போலிசேச்சுரேட்டடில் ஒமேகா 3 and 6ம் இருக்குது. மோனோசேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ஹார்ட்டுக்கு நல்லது, அல்சைமர்ஸில் இருந்தும் கேன்சரில் இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுது. போலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலை இம்ப்ரூவ் பண்ணி டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், நர்வஸ் டிஸார்டர்ஸ்லேருந்து பாதுகாக்குது. ட்ரான்ஸ் ஃபேட்டில் மேனுஃபேக்சரர்ஸ் ஹைட்ரோஜனேட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணுறனால அவங்க போடுற இன்க்ரீடியன்ஸு பிரியாமல் இருக்கும். நேச்சுரலாக நம்ம வீட்டில் ஆக்கிற பீனட் பட்டர் நம்ம ஆக்கி வச்ச பிறகு எண்ணெய் பாதியும் பீனட் பாதியும் பீனட் பட்டர் பாதியும் பிரிஞ்சிருக்கும். ஆனால் கடையிலேருந்து வாங்குறது அந்த மாதிரி பிரியாது. ஏன்னா அவங்க அதில் யூஸ் பண்ணுற ஆயிலை ஹைட்ரோஜனேட் பண்ணுறாங்க. அது பிரிஞ்சு போகாமல் தவிர்க்குது. டெக்ஸ்டரையும் ஸ்மூத்தாக இம்ப்ரூவ் பண்ணுது. அப்போது திங்ஸ் வாங்கும்போது ட்ரான்ஸ் ஃபேட் உள்ள ஃபுட்ஸ் நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஒரு கொஷின் வரும். அப்போது அதை திருப்பி பார்த்து லேபிளை பாருங்கள். அதில் பார்ஷலி ஹைட்ரோஜனேட்டட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு போட்டிருந்துருச்சுன்னா அதில் ட்ரான்ஸ் ஃபேட் இருக்குது. ட்ரான்ஸ் ஃபேட் நம்ம பேட் கொலஸ்ட்ரால் லெவலில் அதிகப்படுத்துது. அதனால அது ரெடியூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ட்ரான்ஸ் ஃபேட்டை நம்ம ஹையாக கன்சியூம் பண்ணும்போது நம்மளோட பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகி நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸும் ஸ்ட்ரோக்கும் டைப் 2 டயபெட்டிஸும் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ட்ரைக்ளிசரைட், இதை ஸ்டோரேஜ் ஃபேட்னு சொல்லலாம். ட்ரைக்ளிசரைட்னா என்ன? ட்ரைக்ளிசரைட்ஸ் நம்ம பிளட்டில் இருக்கிற ஒரு வகையான ஃபேட். அதை நம்ம பாடி எனர்ஜிக்கு யூஸ் பண்ணிக்குது. ட்ரைக்ளிசரைடோட ஸ்ட்ரக்சர் 3 ஃபேட்டி ஆசிட் அட்டாச் டு அ கிளிசரால். டயட்ரி ஃபேட்டில் இருந்து ட்ரைக்ளிசரைட்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் லிவர் ட்ரைக்ளிசரைட் ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம பிளட்டில் ட்ரைக்ளிசரைட் லெவல் அதிகமாகும் போது ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இருக்கிற டயட்டும் எக்ஸசைஸும் ஜெனட்டிக்ஸும் ட்ரைக்ளிசரைடோட லெவலை அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ ஆக்குது. ட்ரைக்ளிசரைட் லெவலை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுங்கள். டயட், எக்ஸசைஸ் எல்லாத்தையும் உங்கள் டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.